தீபாவளி திருநாளை ஆர்வத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் இனிய நல்வாழ்த்துக்கள். புத்தாடைகள், சரவெடிகள், இனிப்புகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய விழாக்களின் ஒரு சிறப்பான அங்கங்கள் அப்படின்னே சொல்லலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்முடைய விழாக்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டு நம்முடைய தீபாவளி திருநாள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள், புதுவிதமான ரகங்கள் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்காக அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி தான் தீபாவளி சந்தை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தீபாவளினாலே பாத்தீங்கன்னா புத்தாடைகள், இனிப்புகள், சரவெடிகள் இதுல எல்லாருமே விரும்பி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயத்தை தொடங்குறது இனிப்பு வச்சுதான். அந்த வகையில இந்த வாரமும் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி சந்தை நிகழ்ச்சியில ஒரு இனிப்பகத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருக்கிற அடையார் ஆனந்த பவன். எல்லாருக்குமே பிடித்த விதமான எல்லா ரகங்களும் அடையார் ஆனந்த பவன் எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த வருட தீபாவளிக்கு என்ன மாதிரியான சிறப்பான ரகங்கள் வந்திருக்கு, என்ன மாதிரியான இனிப்புகள் அறிமுகப்படுத்திருக்காங்க, இனிப்புகளையும் தாண்டி வேற விதமான புதுவிதமான உணவு வகைகளும் இங்க இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். வாங்க எங்க கூட. இப்ப நம்ம கூட வேளச்சேரி அடையார் ஆனந்த பவன் கிளையின் மேலாளர் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இருக்காங்க. என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இப்போ இருக்கு அப்படின்றத அவங்ககிட்டமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். மக்கள் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடையார் ஆனந்தபவன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்தபவன் எடுத்துக்கும் பொழுது நேர்கள் நீங்க வாங்க வாங்க நம்ம கூப்பிடவே வேண்டாம். நீங்க பார்க்கும் பொழுதே தெரியுது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு சிறப்பான விஷயங்கள், ஒரு சிறப்பான ரகங்கள் நீங்க அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த ஆண்டு தீபாவளிக்கு என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள், இனிப்பு வகைகள் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க அப்படின்றத நேர்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு வாடிக்கையாளர் நிறைய பேர் வர்றதுனால கிஃப்ட் ஹேம்பர் நிறைய வந்திருக்குது மார்க்கெட்ல. அதே மாதிரி அடையார் ஆனந்தபவன்ல பிஸ்தா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஸ்வீட் நிறைய வித்தியாசமா செஞ்சிருக்கிறோம். அதுல ட்ரை ஃப்ரூட் ஹனிடியூன்னு ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் சாக்லேட் ட்ரை ஃப்ரூட் ஹனிடியூ ஸ்வீட் ஒன்று இருக்கு. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் காஜு பாதாம் முந்திரி பருப்புல நிறைய வெரைட்டி செஞ்சிருக்கிறோம். அது போக மில்க் அண்ட் கீ ஸ்வீட்ஸு, அதிரசம், ரவா லட்டு, மா லட்டு அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சுருக்கோம். இது போக இப்போ ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுசாகவே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆன்லைனில். அதில் நம்பர் 180010024545ங்கிற நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்லேயே எடுத்து டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், தீபாவளிக்கு மக்கள் நிறைய கூட்டம் ஜாஸ்தி வர்றதுனால வீட்லேயே டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே வர்த்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதாவது அவசர காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான புதுவிதமான விஷயங்கள் வந்தாலும் வீட்டிலேயே பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்தபவன் சுவையான இனிப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சேவையை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல உலர் திராட்சைகள்லாம் இருந்த நிறைய மாதிரியான இனிப்புகளும் நம்ம ரவாய் லட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிறப்பான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத இன்னொரு மேலாளர் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க, வேற என்ன சிறப்பான விஷயங்கள் நேயர்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த வருடம்? காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த காலத்தை நம்ம வீணடிக்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்தினால பல வகையான கிஃப்ட் ஹேம்பர் பாக்ஸஸ் இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த பாக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படின்றது அன்பை எவ்வளவு நம்ம அள்ளி கொடுக்குறோமோ அதுக்கு எதுக்குமே விலையே இல்லை. அது மாதிரி இது விலை இல்லாத ஒரு பொருளா நீங்க எடுத்துக்கலாம். அன்பு அப்படின்றது மட்டும் தான் அடையார் ஆனந்தபவன். அன்பு 3 எழுத்து, அடையார் ஆனந்தபவன் 3 எழுத்து. ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரியான அன்பளிப்புல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சேர்த்திருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க. வாழ்க்கை அப்படின்றது இனிப்பு கசப்பு எல்லாம் கலந்தது. அதே மாதிரி இனிப்பு காரம் எல்லா வகையான இதுவுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது, ஒரே கிஃப்ட்ல கிடைக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இதை டேஸ்ட் பண்ணி மகிழ்றதுக்காக அதுல சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், கார வகைகள், இனிப்பு வகைகள் எல்லாமே ஒரே இதுல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பரம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை நீங்க பரிசா கொடுக்கும் போது உங்களுக்கும் சந்தோஷம், வாங்கிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா. அதாவது தேடி தேடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கடைகளுக்கு போய் வாங்குறதா பெருசாவே நினைப்பாங்க. ஆனா சிறப்பான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அழகான ஒரு அன்பளிப்பா கொடுக்கறது, இதையும் இன்னுமே பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு எளிமைப்படுத்தி சுவையான ஒரு இனிப்பு வகைகளை கொடுத்துருக்கீங்க.
இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இது பார்க்கும்போது இதுல எல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியும்? பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்றாட தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் உபயோகப்படுத்துறோமோ இல்லையோ, இந்த தீபாவளி நல்ல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து அதிகமான பயன்பாட்டுல நம்ம எடுத்துக்கிறோம். அதையும் வந்து ஒரு பரிசா கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்போ இனிப்பு வகைகள் இதெல்லாமே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர கொடுக்கறது அப்படின்றது எல்லா தரப்பு, அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல இனிப்புனா பெரியவர்களுக்கும் அடையார் ஆனந்த பவன் இனிப்பு வகைகள்னாலே ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விஷயமாவே இருந்துட்டு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களா பார்க்கும்போது குழந்தைகளுக்கு சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. இப்ப இது மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க இந்த வருடம் அப்படின்னு? இப்போ சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள், ஒரு ரேபிட்டோ, ஒரு டோராவோ, ஒரு அந்த மாதிரி இது வந்து இப்போ இருக்கக்கூடிய மீடியால அதுதான் ரொம்ப இதுவா இருக்காங்க. அதையே அவங்களுக்கு பரிசா கொடுக்கும்போது அவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா. இப்ப வாடிக்கையாளர் சிறப்பான ஒரு சேவை, அன்புனா அடையார் ஆனந்த பவன் அப்படின்னு ரொம்பவே வந்து அழகா வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் சிறப்பான விஷயங்கள் இந்த ஆண்டு என்னெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்றதும் வந்து சொல்லுங்க. முதல்லலாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய டிராபிக் நெரிசல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் வந்து கண்டிப்பா நம்மளை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் சிறப்பா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டோல் ஃப்ரீ எண் அறிமுகப்படுத்திருக்கோம். ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ண நிறைய கஸ்டமர்களுக்கு தெரியும், இருந்தாலும் பொதுவா சொல்லிக்கிறேன். 1800-102-4545 இந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சீங்கன்னா உங்க வீட்டில இருந்தபடியே நீங்க அடையார் ஆனந்தபவனுடைய சுவையை நீங்க அனுபவிக்க முடியும். இது வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ தீபாவளி பலகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல செஞ்ச பலகாரமா இருந்தாலும் 10 நாள் 20 நாளுக்கு மேல தாங்காது, ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா வந்து அடையார் ஆனந்த பவன்ல வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாவே இருக்கு. அது எப்படி அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எல்லா நேர்களுக்குள்ளேயும் இருக்கு. அந்த சிறப்பான அந்த ஒரு தரம் பற்றின விவரமும் நேர்களுக்காக சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி நைட்ரஜன் ஃபிளஷ் பேக்கிங் அப்படின்றது வந்துட்டு வேறு உணவு இதுல வந்து ஒரு நடைமுறையில் இருந்துட்டு வருது. அடையார் ஆனந்த பவன் வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான முயற்சிகள் எடுத்து இந்த வருஷம் அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்வீட்டுடைய தரம் குறையாமலும் பாதிக்கப்படாமலும், அதாவது கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நைட்ரஜன் ஃபிளஷ் பேக்கிங் வந்து முதல்ல அடையார் ஆனந்த பவன் தான் கொண்டு வராங்கன்றதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சோம். சுவையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படிங்கும்போது அந்த சுவையை தக்க வைக்கிறதுக்கும் சிறப்பான விஷயங்கள் செய்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது எல்லா நேர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்ப தீபாவளி பண்டிகை அப்படின்னா அதோட வந்து முடிஞ்சிடாது. தீபாவளி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நோன்பு, அடுத்தடுத்த நிறைய சிறப்பான விழாக்களும் இருக்கு. அதற்கேற்ற மாதிரியும் சிறப்பான பலகாரங்கள் நீங்க இனிப்பு வகைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விளக்கம். தீபாவளி அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த தலை தீபாவளி அப்படின்றது வந்து ஞாபகத்தில் வரும். அப்ப எப்படி வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா யோசிப்பாங்க. அடையார் ஆனந்த பவன் அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய பேர் பொறிக்கப்பட்ட கைமுறுக்கு 5 சுத்து 7 சுத்து 11 சுற்று முறுக்குகளை அறிமுகப்படுத்துறாங்க. அதுல அந்த மாப்பிள்ளை அந்த பெண் அவருடைய பெயர்களும் பொறிக்கப்பட்டு இந்த முறுக்குகள் வந்து சப்ளை செய்யப்படுகிறது. இதுவும் ஒரு சிறப்பான அம்சம் தான். கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க எல்லா புது மாப்பிள்ளைகளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஆடைகள்ல பேரை பார்க்கும் பொழுதே மகிழ்ச்சி, ஆனா உண்ணக்கூடிய அந்த இனிப்பு கார வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேர் இருக்கு அப்படின்னும் பொழுது சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஆண்டுக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்றதே வந்து தெரிய வருது. ரொம்ப நன்றி. தீபாவளி திருநாளுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த அடையார் ஆனந்த பவன்ல வந்து அவங்களுடைய தீபாவளி திருநாளுக்கு நிறைய இனிப்புகள்லாம் வாங்கறதுக்காக ஒரு குடும்பம் வந்து வந்திருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் வாங்கியிருக்காங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இங்க புழுதிவாக்கம் பக்கத்துல இருந்தா வந்தோம். புழுதிவாக்கம்ல இருந்து வந்திருக்கீங்க. வேலைச்சேரிக்கு வந்து அடையார் ஆனந்த பவன்ல வாங்கணும்ன்ற ஆர்வத்தோட? ஆமா, எப்பவுமே நான் ரெகுலர் கஸ்டமரிங்க. என்ன ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், ஹோட்டல் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் நாங்க இங்க வந்துருவோம். நாங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸ்வீட்ஸ் காரம் எது இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுவோம். எப்பவுமே வந்து அடையார் ஆனந்த பவன்ல இனிப்புகள் கார வகைகள் எல்லாமே சிறப்புனே சொல்லலாம். ஆமா ஆமா. இந்த தீபாவளி திருநாளுக்கு நீங்க என்னெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க, என்னெல்லாம் வாங்கினீங்க? இப்போ வந்து ஜாங்கிரி, அப்புறம் காரம்,
இன்னும் தீபாவளி கிட்ட வரும்போது கொஞ்சம் வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன வேணும் வேணும்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். பாதி அளவுக்கு தான் வாங்குறாங்க. ஆமா, வேட்டை ஆமா. வந்து இருக்கு, இன்னும் ஆமா. இருக்கு நிறைய அப்படின்னா. இப்போ சாட்டர்டே சண்டே வந்து ஸ்நாக்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. ஸ்நாக்ஸ்க்கே நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வாங்குறது. தீபாவளிக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. இன்னும் வருவோம், நாங்க இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சிறப்பு. சரி, பெரியவங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா. அவங்க கிட்ட தீபாவளிக்கு என்னெல்லாம் வாங்கிட்டாங்கன்றத கேட்டுடலாம். வணக்கம். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியா, பரவாயில்ல. 1ஆம் வகுப்பு பெரிய படிப்புலாம் நம்ம படிக்கிறோம். தீபாவளிக்கு என்ன ஆடைகள் எடுத்தாச்சா? புத்தாடைகள்லாம் எத்தனை? 5 6 ஒண்ணுதான் போதுமா? அம்மாவை அப்பாவெல்லாம் தொந்தரவு பண்ணலையா? ஒரே ஒரு புத்தாடை தான் போதும். சரி, ரொம்ப சமத்து புள்ள அப்படின்னா உங்க பேர் என்ன? ஹாசினி. ஹாசினி. ஹாசினி ரொம்ப சமத்து புள்ள, ஒரு ஆடை போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஆளை கேட்போம். உங்க பேர் சொல்லுங்க. சௌமித்ரன். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 6th. 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்புனா 6 ஆடைகளா? இல்ல, ஒண்ணுதான். 2 பாத்தீங்களா? நம்ம அப்படியா? சரி, பரவாயில்ல. நம்ம வந்து 2 எடுத்தாச்சு. தங்கச்சி ஏமாத்திட்டாங்களா? இல்ல, நீங்களே போதும் சொல்லிட்டீங்க. சரி, என்ன இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜிலேபி. ஜிலேபி. அதனால தான் அம்மா கிட்ட ஜிலேபி கேட்டாச்சா? அடையார் ஆனந்த பவன் ஜிலேபினா ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்களுக்கு என்ன காரம் பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா? ஸ்வீட் எப்பவுமே. உங்களுக்கு எந்த ஜிலேபி தான் பிடிக்குமா? ஜாங்கிரி ஜிலேபி. ரெண்டுமே. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பிடிக்குது எல்லாமே. அப்புறம் வெடியில ரெகுலரா வந்தாக்கா ஜிலேபி தான் வாங்குவோம் நாங்க. பரவாயில்ல. அப்ப குடும்பத்தோட விரும்பி சாப்பிடுற ஒரு ஆமா. உணவு அப்படின்னு வந்து சொல்லலாம். இனிப்பு அது. ஆமா. சரி. ஆடைகள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி வெடி வகைகள்லாம் வாங்குவோம் நம்ம. இனிமேல் தான். இனிமேல் தான். எத்தனை பெட்டிகள் வாங்குறதா இருக்கீங்க? அது தெரியல. நாங்க போய் பார்த்தோம். ஓ, பரவாயில்ல. எத்தனை வேணாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்கோம்ல நிறைய. யாரையும் தொங்க விடாம வெடிப்போமா? பத்திரமா வெடிக்கணும். சரியா? சரி, தீபாவளி வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தீபாவளி மேடம். நன்றி. நன்றி. வாடிக்கையாளர்கள் வீட்டிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்தபவன் அந்த சுவையான அந்த ஒரு சுவைகளை வந்து சுவைப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் ஃப்ரீ எண்ணெய் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த எண்ணுக்கு அழைத்தாலே போதும் நம்ம வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்தபவன் இனிப்பு வகைகள் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சலுகைகளையும் பயன்படுத்தி இந்த தீபாவளிக்கு புது வரவுகளா வந்திருக்கிற எல்லா இனிப்பு வகைகளையும் காரங்களையும் வந்து ரசிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. தாமதப்படுத்தாதீங்க. உடனே விரைந்து வந்து அடையார் ஆனந்தபவன்ல உள்ள எல்லா சுவைகளையும் வந்து இனிப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள்.